வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்திருக்கு கவர்னருக்கு எதிராக. நம்ம கேரளா சேட்டன்கள்லாம் பட்டாசு வெடித்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க, அதகலப்படுத்திட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே. இல்லை, தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம்னா இது தமிழ்நாட்டுக்கான போராட்டமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? மாநிலங்களினுடைய உரிமையை உறுதி செய்வதற்கான போராட்டம். அது அப்போ எப்போ 70களில் ராஜமன்னார் கமிட்டி கலைஞர் போட்ட காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்குமே மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்துக்குள்ளே அவர்களுக்கான அதிகாரம்ங்கிற அந்த வரம்பு, அந்த வரையறை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் என்கிற இடத்துல இருந்து தொடர்ந்து செய்யக்கூடிய சமர் தான் இது. கேரளாவில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலமும் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார்களா? கேரளாவில் சேட்டன்கள் ஒருபடி மேலே போய் ஒரு பினராயி விஜயன் அவர்களுடைய தரப்பில், அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் அவர் கே வேணுகோபால், தமிழ்நாடு அரசு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஜட்ஜ்மெண்ட்டு, அதே நீதிபதிகள்கிட்ட எங்கள் வழக்கையும் போடுங்க. அதாவது அந்த நீதிபதி எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குப்பாருங்கிற நோக்கத்தில் அவங்க கேட்கல. என்னன்னா, அந்த கவர்னர் என்னெல்லாம் திருகு வேலை பார்த்தாரோ, அரசுக்கு குடைச்சல் கொடுத்தாரோ, அதே வேலையை இம்மி பேசாமல் எங்கள் கவர்னரும் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கும் நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணி எங்களுக்கு தீர்ப்பை கொடுத்து விடுங்க, நாங்கள் சட்டமாக்கணும், அடுத்த வேலைகளை பார்ப்போங்கிற இடத்துக்கு தான் நகர்ந்து இருக்கிறது. அது உண்மையிலே இது இன்னைக்கு, அதாவது வந்த அன்னைக்கே நேற்றே கேரளா கேட்குது அப்படின்னா அது அதோட நிற்காது. பஞ்சாப் போகும், மேற்கு வங்கம் மம்தா பானர்ஜி சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க கிளம்பி போவாங்க. எல்லாருமே அடுத்தது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் சித்தராமையாவா இருக்கலாம், ரேவந்த் ரெட்டியா இருக்கலாம், ஹிமாச்சலில் சுக்வீந்தர் சிங் சுகுவா இருக்கலாம், இல்லை ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனா இருக்கலாம், எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்கங்கிறது தான் காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்டுகள் தான் எல்லாரும் வரவேற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகவை தவிர இன்றைக்கு பாஜகவால் குடைச்சலுக்கு உள்ளாக்குற எல்லாருமே அதை வரவேற்றுட்டாங்க. நீங்கள் கேரளா சேனல்களில் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய யுத்தம் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு செய்திகள்ல எல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு இந்த நம்ம ஏதாவது பரவாயில்ல, ஒப்பீட்டு அளவில் வர நான் பரவாயில்லங்கிறேன். இப்போதான் அவங்களுக்கு ஆளுநரை மாற்றிருக்கிறாங்க, ராஜேந்திர அர்லேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆர்எஸ்எஸ்காரர் தான், 1980களிலிருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், கோவாவை சேர்ந்தவர். இவருக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தார், ஆரிஃப் முகமது கான்னு. அவர் போன நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி மாணவர்கள் காட்டிட்டாங்கன்னு, அரசு எனக்கு சரியாக பாதுகாப்பு கொடுக்கலன்னு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு நான் எந்திரிக்க மாட்டேன், நான் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு டீ கடை வாசல் நின்றுட்டு கவர்னரே போராடுற அளவுக்கு சட்ட ஒழுங்கு இருக்குது. ஏன்னா அங்கே நமக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகளுடைய மாணவர் அமைப்புகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும். கேரளாவில் அவங்க இன்னும் வீரியமாக இருப்பாங்க. அப்புறம் கவர்னர் வராரு, மசோதாக்கள் இதே மாதிரி பல்கலைக்கழக மசோதாக்கள் அங்கேயும் இருக்குது, நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னா கருப்பு கொடி தான் காட்ட செய்வாங்க. அது அவங்களுடைய போராட்டம், ஜனநாயக ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட போராட்டம் தான் கருப்பு கொடி காட்டுற போராட்டம். பிரதமராக நேரு இருக்கும்போது வந்த காலத்தில் அவருக்கு எதிராகவே கருப்பு கொடி காட்டிய தமிழ்நாடு. ஸோ அது ஒரு ஜனநாயக நெறிமுறை தாங்கிறத தாண்டி இப்படிப்பட்ட கவர்னர்களெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு இன்னும் அந்த இது இருக்கும். இப்போ கவர்னர் அப்படி இணக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் கூட மசோதாவில் கையெழுத்து போடல. நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் திருச்சி பேசுறதுங்கிறது இல்லை, வேலை நடக்கல. அதுல கண்ணா இருக்காரு. அவங்க விஷயத்துல அவங்க கரெக்டா இருக்காங்க. எல்லாருக்கும் நட்பா இணக்கமா, அதாவது என்னன்னா உண்மையிலே எல்லாருக்கும் அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. இப்ப மாநிலங்கள் நிதி கொடுக்கல அப்படின்னுட்டு எங்களுக்கு போதுமான நிதி வரலன்னு நிதியமைச்சரை சந்திக்க எதிர்கட்சிகள் போனா முதலமைச்சர் போவாரு. அதே போல் சமயத்தில் நிதியமைச்சர் கூட போவாங்க, இல்லை வேறு எதுவும் ரெண்டாவது டெப்டி துணை முதலமைச்சர் இருந்தால் 3 பேராக போவாங்க, இல்லை 2 பேராக போவாங்க. இதெல்லாம் ப்ராசஸ் நடக்கும். ஒரு மாதத்துக்கு முன்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கேரளாவினுடைய முதலமைச்சரும் நிதியமைச்சரும் போகிறாங்க. கூடவே கவர்னரும் சேர்ந்து போகிறார். ஐயோ, எங்கள் மாநிலத்துக்கு நீங்கள் நிதியை கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் யார் போனாலும் அந்த அம்மையார் கொடுக்க மாட்டாங்கங்கிறது தனி கதை. நீங்கள் அதில் இருந்து 5 பைசா கூட வாங்க முடியாது அப்படிங்கிறது அவங்களோட அரசியலாக இருக்குங்கிறது தனி விவாதம். ஆனால் அவர் கூட போனோடனே ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னருக்கு இவர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் வந்தாலும் கூட அந்த கவர்னர் வருஷ கணக்கில் வச்சுருந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் இருக்கிற மசோதாக்களை அவர் டச் பண்ணாமலே விட்டுருந்தார் இல்லையா? அதில் நீங்கள் என்னத்தை எடுத்தீங்கிற கேள்விக்கு பதில் பார்த்தா அப்போ இந்த இணக்கம் எங்களுக்கு வேண்டாம், வேலை நடக்கணுங்கிறது தான் என்னாச்சு முக்கியங்கிற அதை நோக்கி தான் அது நகருது. இப்போ பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா, ஒன்று அவசரமாக இந்த தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வாங்கியிருக்கக்கூடிய நம்முடைய கவர்னர் தொடர்பான இந்த மசோதாக்கு
தடை கேட்டு அவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பதிகாரத்தை கையில் எடுத்து தான் அதை செய்யுது. செக்ஷன் 142 நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னுட்ட பிறகு அதை எடுத்தால் அவ்வளோதான், அதுக்கு மறுபரிசீலனை சொல்கிறதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. ஒன்றும் நேரடியாக அந்த அதிகாரம் இருக்க தானே நீங்கள் பண்ணுவீங்கன்னு உச்சநீதிமன்றத்து மேலேயே தலையில் கை வைக்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த தீர்ப்பை காட்டி ஒவ்வொரு ஸ்டேட்டும் வருங்கிறதுனால வரும், இந்த தீர்ப்புக்கு தடை கேட்கறது ஒன்று. அல்லது இப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, கேரளா போன உடனே இல்லை கேரளாவுக்கும் இதுக்கும் ஒரே பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டினுடைய சிக்கல் என்பது வேறுங்கிறாங்க. மசோதாவே ரெண்டும் ஒன்று தான். துணைவேந்தராக அதை நியமிக்கிற இதில் இருந்து வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்குவதுங்கிற அதே மசோதாக்களை தான் கேரளாவும் அனுப்பியிருக்கிறது. பல்கலைக்கழக பேர் தான் வேற. இங்கே வந்து உதாரணத்துக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்குன்னா அங்கே வேற பல்கலைக்கழகம் வேற இருக்க போது, கேரளா யூனிவர்சிட்டியாக இருக்க போது இங்கே தமிழ்நாடு யூனிவர்சிட்டியாக இருக்குது அப்படின்னா இவ்வளவு தான் சேஞ்சே தவிர அதிகாரத்தை எடுக்கிறது அரசுக்கிட்ட தான் அதிகாரங்கிறதுலாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக அதாவது அந்த கேஸ் மாதிரி இதுவானா அதே தான் டிட்டோங்கிற முக்கியமான விஷயம் இருக்குது. இதை தவிர அந்த கூடுதலாக அந்த கவர்னர் எக்ஸ்ட்ரா குடைச்சல் எதுவும் கொடுத்துருந்தாருன்னா அதுவும் வேணால் சேர்ந்து போயிருக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்றதுனால. ஆனால் அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க பாருங்க, கேரளா வேறு இது வேறு. ஏன்னா அவங்களுக்கு 4 மசோதா அங்கே 10 மசோதா ஆனாலும் உள்ளடக்கம் ஒன்று தாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் பாஜகவை என்னென்னா தமிழ்நாடு வழிகாட்டி கொடுத்துருச்சு, இதுதான் டெக்னிக்கு, இப்படி போனீங்கன்னா அவங்கள மீறி நீதிமன்றமே செஞ்சு கொடுத்துருங்கிறத காட்டி கொடுத்த உடனே வீக்னஸ் வெளியில் தெரிஞ்சிருச்சு. நம்மளை செக்மேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிற அந்த ஒரு இதாக தான் அது மாறுது. ஸோ அந்த யுத்தத்துக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. இல்லை இதில் முக்கியமாக ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் பாஸ் பண்ணி அனுப்பின நீட் மசோதாவை ஏற்கனவே ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார். அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வேற ஒரு துணை விஷயமாக இருக்குது. இப்போ நாளைக்கு வேற இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டம் இருக்குது, நீட்டுக்கான அனைத்து கட்சி கூட்டம் இருக்குது. அடுத்தடுத்த ப்ராசஸ்ஸு சட்ட ரீதியான போராட்டம் இதுக்கும் தொடருமா? இல்லை, இப்போ நேற்றைக்கு வந்த தீர்ப்பே நீட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு தியரியை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இதில் என்ன பண்ணாங்களோ அதே தான் அதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஒரே விஷயம் என்னென்னா அந்த 10 குடியரசுத் தலைவர் திரும்ப அனுப்பாமல் வச்சுருந்தாங்க, நீட்டை திரும்ப அனுப்பிட்டாங்க. ஒருவேளை சேர்ந்து இருந்திருந்தா இவங்க இந்த பெட்டிஷனை போடும்போது நீட் தனியாக இருந்தது, இந்த 10 தனியாக இருந்தது, இந்த 10க்கு தான் இப்போ போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன். இதே இதை தான் பண்ணியிருக்காரு. என்னென்னா முதல் முறை அனுப்பப்பட்டது நீட் மசோதா, அதாவது அதிமுக காலத்தில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டது, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, திரும்ப அனுப்புனாங்கிறது அப்படியே இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஜஸ்டிஸ் கே ராஜன் தலைமையில் குழு அமைச்சு அறிக்கையை வாங்கி அதன் அடிப்படையில் சட்டம் இயற்றி அனுப்புகிறாங்க. கவர்னர் அதை கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுக்குள்ளே என்னமோ வச்சுட்டுருன்ட்டு இவங்க ரிமைண்டரை கொடுத்த பிறகு அதை என்ன பண்ணுறாரு, அவரே திரும்ப அனுப்புகிறாரு. இதே தான் இந்த 10 மசோதாவுக்கு நடந்துச்சு. ஒன்று. 2வது முறை திரும்ப அனுப்பும்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறாரு. கோர்ட்டுக்கு போயிடுறாங்க 2வது டைமு. குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பிட்டு அவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன்னுறாரு. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பின அந்த ப்ராசஸை தான் இப்போ செல்லாதுன்னு இந்த 10 மசோதாவில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நம்ம அடிப்படையில் என்ன பார்க்கணுன்னா, எந்த மசோதாவாக இருந்தாலும் முதல் முறை இப்போ அதில் லாஜிக் என்ன கேட்குறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னா முறை நீங்கள் எப்படி திரும்ப அனுப்புனீங்க, அந்த முடிவை குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நீங்கள் திரும்ப அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். 2வது முறை குடியரசுத் தலைவர் அனுப்புனதுங்கிறது ஏமாத்துற வேலை. அப்போ உங்கள் அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தலை அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு எங்கள் அதிகாரத்தை வச்சு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நாங்கள் அறிவிக்கிறோன்னு அறிவிக்கிறாங்க. நீட் விலக்கு மசோதாவும் இது பொருந்துமானா பொருந்தும். இன்றைக்கி நேற்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையினுடைய எம்பி திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் அதை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இன்றைக்கி நடக்கிற இதில் இந்த விஷயங்கள் பேசப்படும். எப்படி நமக்கு டீலிமிட்டேஷனுக்குன்னு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஒரு கூட்ட நடவடிக்கை குழு உருவாக்குனாங்களோ இதுக்கு சட்ட ரீதியாகவே போராடுவதற்கு எனக்கு தெரிய நாளைக்கு இந்த கூட்டத்தை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. பிஜேபி வரப்போகிறது இல்லை, சீமான் போக மாட்டேன்ட்டாரு. இது போக யார் யாரெல்லாம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வராங்களோ திமுக இது ஒரு நாடகம் ஆடுது அப்படிங்கிற இடத்துல நின்று தான் அவங்க அதை இது பண்ண போகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் இது இப்படி சொல்லிட்டு அவங்க நகர்றாங்க அப்படின்னா அதை தாண்டி இது சட்ட ரீதியாக இதை காட்டி ஒரு வேளை அவங்க ஒரு உரிமையை நிலைநாட்டிடுறாங்கன்னு வைங்களேன். நிலைநாட்டினா கம்ப்ளீட் கிரெடிட்ஸும் திமுகவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ லீகலி பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் பொருந்துங்கிற இடம் வருது. ஒரே ஒரு விஷயத்த ஜட்மெண்ட்டில் அவங்க குறிப்பிடல, ஆக்சுவலாக அப்படிலாம் கோர்ட் கொடுக்காது. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கு வருகிற சட்டம் தான், ஆனால் இது இதற்கு முன்பாக முன்தேதியிட்டும் செல்லுபடி ஆகும்னு சொல்லக்கூடிய மாதிரியான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா தமிழ்நாட்டில் கிளாசிக் எக்ஸாம்பிள்
சுயமரியாதை திருமணத்துக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டம் ஏற்றுறாரு. அவர் முதலமைச்சராகி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஏற்றுறாரு. ஆனால் சட்டம் முன்தேதியிட்டு இதுக்கு முன்பாக யார் யாரெல்லாம் சுயமரியாதை திருமணம் செய்தார்களோ அவை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஒரு ரெட்ரோஸ்பெக்ட் எஃபெக்ட் கொடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி இதில் வார்த்தைகள் இருக்கான முழு தீர்ப்பு விவரம் வந்தால் தான் மேபி அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் கிளாரிட்டி கேட்டு வாங்கிட்டீங்கன்னா இதற்கு முன்பாக இப்படி அனுப்பப்பட்டதெல்லாம் செல்லுபடி ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் இருக்கேன்னா இப்போ நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் வச்சிங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதே செல்லாதுன்னா குடியரசுத் தலைவர் நீட் மசோதாவை திருப்பி அனுப்பியது செல்லுமா செல்லுபாதான்னு அடுத்த கேள்வி வரும். இப்போ ஒன்று ஆளுநர் முதல்வர் அனுப்புனது தப்புனா அவர் முதல்வர் அனுப்புனதை எப்படி நீதிமன்றம் பார்க்க போகிறது? இதுக்கு வெறும் கண்டனம் தானா இல்லை அவர்களுக்கான தண்டனை இருக்கிறதாங்கிறதெல்லாம் அடுத்த கட்ட சட்டத்துக்கெல்லாம் இடம் இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை இப்போ இவ்வளோ நாள் இல்லாம அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஆளுநருக்கு எல்லாம் இந்த மாதிரியான தண்டனை வழங்குறதுக்கு இல்லைன்னா கேஸ் போடுறதுக்கான நடைமுறைகள் சாத்தியப்படுமா என்னங்கிறது இல்லை. ஆளுநர்னா நேரடியாக அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இம்யூனிட்டி இருக்கு. ஆனால் இப்போ இவ்வளவு நாள் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆளுநருக்கு வரைமுறையே கிடையாது. இன்னைக்கு டைம் ஃப்ரேம் பேசியிருக்காங்கல்ல, ஒரு மாதம் 2வது முறை வந்துச்சுன்னா உங்களுக்கு 1 மாசங்கிற டைமுக்கு வரணும். ஏற்கனவே பஞ்சாப் கேஸ்ல 3 மாசங்கிறத உச்சபட்சமா வச்சுங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதை 30 குறைச்சிருக்கிறாங்க. நாளைக்கு இந்த டேட்டுக்குள்ள சொல்லலாம், ஏன் சொல்லலைன்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு இது வரைக்கும் இல்லைங்கிறதுனால நீங்க அதை மிஸ்யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு கடிவாளம் பூட்ட தானே செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வழக்கில் நிறைவு செய்யும் போது அந்த தீர்ப்பை எழுதிய நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜே.பி. பர்திவாலா அவர்கள் அம்பேத்கரை கோட் பண்றாரு. அரசமைப்பு சட்டம் அதன் அளவில் அது எல்லா விதமான உரிமைகளை கொடுக்கக்கூடியதாக சிறப்பாக இருந்தாலும் கூட அமல்படுத்துகிறவர்களின் இயல்பை பொறுத்து தான் அந்த சட்டத்தினுடைய மாட்சிமை இருக்கும். யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து தான் சட்டம் என்னவா இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியும்ன்றதை தான் இதில் கோட் பண்ணுறாரு. ஏன்னா ஆரம்பத்தில் ஓப்பன்லேயே அவர் கொடுத்த கமெண்ட்டு, இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஆளுநர்கள் அவர்களுக்குரிய கண்ணியத்தோடு செயல்படுவார்கள், அந்த மாண்புல இருந்து அரசுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் என்று நினைத்ததன் காரணமாக சில விஷயங்களை ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதனுடைய எதிர்நிலைக்கு போய் முட்டலும் முதலுமாக அரசியல் ரீதியிலான நோக்கங்களுக்காக ஆளுநர்கள் செயல்பட்டு பிரச்சனையாகி எங்ககிட்ட வந்திருக்கு அப்படின்னு தான் அவங்க ஓப்பன் நோட்டே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் யார் அரசியல் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு முன்னுதாரணம் வழக்கி இருக்கிறது. மாதங்கள் இழுத்துட்டு போனாலும் கவர்னருக்கான அவமானமாக அது மாறும்னா நீங்கள் அதை செய்யணுங்கிறது ஒன்று. 2வது நீட்டுக்கு கொண்டு போகும்போது அவ்வளோ சீக்கிரம் நீதிமன்றங்கள் நீட்டை இதே மாதிரி பார்க்காது. ஆனால் நீங்கள் டெக்னிக்கலி இந்த பில்லு மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணணுங்கிறத சட்ட ரீதியாக நீங்கள் முன்வைக்கும் போது அது வேறு விதமான விஷயமா மாறும். ஆக்சுவலாக நீட்டெல்லாம் கை வைப்பதற்கு பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த கோச்சிங் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு அதிகார மையங்கள், அவங்க கார்பரேட்டாக இருக்கக்கூடியவர்கள் அதை எதிர்த்து வேற ஒரு பக்கம் வருவாங்க. ஏன்னா நீங்கள் சூதாட்டத்தை தடை பண்ணாலே இருக்கிற கம்பெனி எல்லாம் ஓடியாராங்கன்னும் போது இவங்க கோச்சிங் சென்டர்ஸ் நேரடியாக வரலனாலும் வேறு விதமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் ஸ்டில் அதை தாண்டி இந்த போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு சரியான நேரத்தில் சரியான போராட்டத்தை பற்ற வைத்திருக்கிறது. அதில் வெற்றியும் பெற்று காட்டியிருக்கிறது. தமிழ்நாடு வழிகாட்டுகிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது நிச்சயமாக இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்து பல முடிவுகள் எடுக்கப்பட்டு அதை எப்படி அவங்க ஏன்னா நீங்கள் போடுற அஃபிடவிட்டை ரொம்ப ப்ராப்பராக அதை கரெக்டாக நகர்த்திட்டீங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு பாதி சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கான விஷயங்களை அவங்க எப்படி நீட்டாக கொண்டு போக போகிறாங்கிறது இருக்குது இல்லைங்களா? நீட்டையே சேலஞ்ச் பண்ணல, விலக்கு அப்படிங்கிற இடம் தான் கேட்க போகிறோமா, கம்ப்ளீட்டாக நீட்டுங்கிற தேர்வு முறைக்கு எதிரானதாகவே குரலை கொண்டு வர போகிறோமா? ஏன்னா இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய அசாம் மாநிலத்தில் நீட்டுக்கு எதிராக இது அசாம் மாநில மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை பாதிக்கிறதுன்னு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் இந்த குரல் கேட்க ஆரம்பித்திருக்கிறது. மேற்கு வங்கம் பேசுகிறது, கேரளா பேசுகிறது. என்னன்னா இது ஒருங்கிணைகிற இடத்துக்கு வரல, அதை புரிந்து கொள்ள இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற குரலை வலுப்படுத்தி ஒருங்கிணைக்கிற வேலையை திரும்பவும் தமிழ்நாடு செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும்.